வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரேஷன் பொருட்களை உடனடியாக வழங்க செல்போனில் உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பழங்குடி மக்கள் சிறப்பு முகாமில் அதிரடி சம்பவம். குப்பை கிடங்காக மாறிப்போன தாம்பரம் அரசு மருத்துவமனை. நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் சீரமைக்க கோரிக்கை. பட்டுக்கோட்டை அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். கட்டடத்தை சீரமைத்து தர கிராம மக்கள் வலியுறுத்தல். நெல்லை டவுன் பஜார் பகுதியில் பள்ளியின் அருகே அபாயகரமான பள்ளம். பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அச்சமடைந்துள்ள மாணவர்கள். தூத்துக்குடியில் கனமழையால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. முப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பழங்குடி மக்களுக்கான சிறப்பு முகாமில் ரேஷன் பொருட்கள் வழங்க மாவட்ட ஆட்சியர் செல்போனில் உடனடியாக உத்தரவிட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலஜாபாத் அருகே சிங்காடிவாக்கம் ஊராட்சியில் பழங்குடி மக்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டார். அவரது தலைமையில் உலக கழிப்பறை தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தொடர்ந்து பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பழங்குடியின மக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். அப்போது பழங்குடியின மக்கள் தங்களின் முகவரி மாறியுள்ளதால் ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என்று முறையிட்டனர். இதனை கேட்ட ஆட்சியர் உடனடியாக செல்போனில் தொடர்பு கொண்டு ரேஷன் பொருட்கள் வழங்கவும் முகவரி மாற்றத்திற்கு ஏற்பாடு செய்யவும் அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவிட்டார். மெயினாக அந்த ட்ரைபல் யார் எங்கெங்க இருக்காங்க அங்கே வந்து கொடுக்க சொல்லலாம். எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கீங்க? 100 குடும்பம் இருக்கிறாங்க. பட் வேறு இடத்துல இருக்கிறாங்க போல இருக்கு. ஸோ ஒன் திங் வந்து முதல்ல இப்போ ஒரு மாதத்துக்கு கொடுக்க சொல்லுங்க. அண்ட் இவங்க எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கேம்ப் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லாமல் விட்டுருக்காங்க. இந்த கேம்பில் வந்து தேர் கிவிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றிடுவீங்க, கடை மாற்றிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 100 ஃபேமிலிஸையும் வி கேன் தங்களின் கோரிக்கைக்கு உடனடியாக தீர்வு கிடைத்ததால் பழங்குடியின மக்கள் மகிழ்ச்சியடைந்து ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தனர். தாம்பரம் அரசு மருத்துவமனை குப்பை கிடங்காக மாறி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் தாம்பரம் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இதில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்டோர் உள் நோயாளியாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் வெளி நோயாளியாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தாம்பரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ கழிவுகள் மற்றும் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் வீசும் குப்பைகளை போடுவதற்கு 4 குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் குப்பை தொட்டிகள் நிரம்பி சுற்றியுள்ள பகுதிகளில் மருத்துவ கழிவு உள்ளிட்ட அனைத்து குப்பைகளும் கொட்டி கிடக்கின்றன. இதனால் மருத்துவமனை வளாகம் முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே குப்பை தொட்டிகள் முறையாக மூடி வைக்க வேண்டும் என்றும் உடனுக்குடன் குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டுக்கோட்டை அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடத்தை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்து அத்திவெட்டி பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சுகாதார நிலைய கட்டடம் கட்டப்பட்டு 30 வருடங்களுக்கு மேலான நிலையில் கட்டடத்தின் மேல்தளம் முழுவதும் சேதமடைந்து சிறுமழை பெய்தாலும் ஒழுகும் நிலையில் உள்ளது. பக்கவாட்டு சுவர்களும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. நாள்தோறும் ஏராளமான மக்கள் வந்து செல்லும் நிலையில் ஆபத்தான நிலையில் உள்ள கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் கூடுதலாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்ணாடம் அருகே தேங்கி நிற்கும் கழிவுநீரால் தொற்றுநோய் பரவுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே தாழநல்லூர் ஊராட்சியில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இங்குள்ள தெருக்களில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் வீதிகளில் மழைநீருடன் கலந்து கழிவுநீரும் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேங்கி நிற்கும் கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படுவதாக குற்றம் சாட்டி வரும் அப்பகுதி மக்கள் கழிவுநீர் கால்வாய் வசதி செய்து தர வேண்டும் என்றும் சேரும் சகதியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை டவுன் பஜார் பகுதியில் பள்ளியின் அருகே அபாயகரமான பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல்லை டவுன் ஜவஹர் அரசு பள்ளி அருகே மிகப்பெரிய பள்ளம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. பள்ளியின் வாசல் அருகே ஏற்பட்டுள்ள இப்பள்ளத்தில் முழுவதுமாக மழைநீர் நிரம்பியுள்ளது. இதனால் அங்கு பள்ளம் இருப்பது தெரியாமல் மாணவர்கள் பள்ளத்தில் விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் அவ்வழியாக செல்லும் முதியோர், பொதுமக்கள் என அனைவரும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தான்குளம் பஜார் பகுதியில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பஜாரில் தினமும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கின்றன. இப்பகுதியில் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் அப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக தொடர்மழை பெய்து வரும் நிலையில் சாலையில் உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகனங்கள் பழுதாகி வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். அத்துடன் விபத்துகளும் அதிகரிப்பதால் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வள்ளியூர் அருகே மாணவர்களின் நலன் கருதி ஊராட்சி தொடக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் கலையரங்கு தெருவில் ஊராட்சி தொடக்கப்பள்ளி கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்று வருகின்றனர். அத்துடன் எல்கேஜி, யூகேஜிக்கான முன்பருவ மழலையர் பள்ளியும் செயல்பட்டு வரும் நிலையில் இப்பள்ளிகள் சுற்றுச்சுவர் இல்லாமல் காணப்படுவதால் பள்ளி கட்டிடங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. இதனால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் சிலர் விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே மாணவர்களின் நலன் கருதி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் ஸ்ட்ராபெரி விளைச்சல் குறைவு காரணமாக விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாறுபட்ட காலநிலை உள்ளிட்ட காரணங்களால் ஸ்ட்ராபெரி விளைச்சல் குறைந்துள்ளது. இங்கு விளைந்துள்ள ஸ்ட்ராபெரி பழங்களை விவசாயிகள் கோவை, கேரளா, பெங்களூரு, மைசூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் விளைச்சல் குறைவு காரணமாக ஸ்ட்ராபெரி விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி கிலோ 200 முதல் 250 வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த ஸ்ட்ராபெரி தற்போது 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஸ்ட்ராபெரி பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வத்திராயிருப்பு அருகே காட்டு யானைகள் தென்னை மாமரங்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் நஷ்டமடைந்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மூலக்காடு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விளைநிலங்கள் உள்ளன. இதில் மா, தென்னை உள்ளிட்டவற்றை விவசாயிகள் பயிரிட்டு வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து மான், யானை, காட்டு மாடுகள், காட்டு பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் தண்ணீர் தேடி வெளிவருகின்றன. அவை விளைநிலங்களுக்குள் நுழைந்து மா, தென்னை மரங்களை சேதப்படுத்துகின்றன. இந்த நிலையில் 2 காட்டு யானைகள் ரமா என்பவருக்கு சொந்தமான தோப்பிற்குள் நுழைந்து 20க்கும் மேற்பட்ட மாமரங்களையும் 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் சேதப்படுத்தின.
தற்போது மாங்காய்களை பறிக்க விடாமல் யானைகள் அவற்றை சேதப்படுத்தி வருவதால் அப்பகுதி விவசாயிகள் நஷ்டமடைந்து வருகின்றனர். சொட்டு நீர் பைப்புகளையும் யானைகள் சேதப்படுத்தி விடுவதால் விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். எனவே யானைகள் தோட்டங்களுக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சேதமான மா மற்றும் தென்னைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் வாழைத்தார் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக விவசாயிகள் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து வாழை சாகுபடி செய்துள்ள நிலையில் வாழைத்தார் வெட்டக்கூடிய நேரத்தில் விலை போகாததால் அதனை வெட்டாமல் மரத்திலேயே விட்டுள்ளனர். கடந்த மாதம் ஒரு வாழைத்தார் 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்போது வெளி மாநிலங்களில் மழை பெய்து வருவதால் வாழைத்தாரை வாங்குவதற்கு வியாபாரிகள் வரவில்லை. இதனால் உரிய விலை கிடைக்காததால் 2000 ஏக்கரில் உள்ள வாழைத்தார்களை விவசாயிகள் வெட்டாமல் அணில் மற்றும் பறவைகளுக்கு உணவாக விட்டுவிட்டுள்ளனர். இதனால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டியில் மாணவிகள் கண்களை கட்டிக்கொண்டு கரகாட்டமாடி அசத்தினர். மாணவர்களின் கலைத்திறன்களை வெளிக்கொணரும் விதமாக ஆண்டுதோறும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்படுகிறது. அதன்படி சேலம் புனித பால் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். இதனையடுத்து ஆத்தூர் பூங்கவாடி அரசு நடுநிலைப் பள்ளி மாணவிகள் உயிர் மூச்சு விவசாயம் என்ற தலைப்பில் கண்களை கட்டிக்கொண்டு கரகாட்டமாடி அசத்தினர். தொடர்ந்து மாணவர்களுக்கான செவ்வியல் இசை, நாட்டுப்புற பாடல், பரதநாட்டியம், கிராமிய நடனம் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் கலந்து கொண்டு மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே நெய்யாடுபாக்கம் கிராமத்தில் 800 ஆண்டுகள் பழமையான மருந்தீஸ்வரர் மற்றும் பட்டாபிராமர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இருந்து சிறுமுளை புதுக்குளம் வழியாக நாவலூர் வரை செல்லும் சாலை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக இந்த சாலை மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இதனால் 5 கிராமங்களை சேர்ந்த மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியூர்களுக்கு செல்ல நீண்ட தூரம் சுற்றி செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. சாலையை சீரமைக்க நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து கொடநல்லூர் கிராமத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் சிவாச்சாரியர்கள் கலசங்களை தலையில் சுமந்தவாறு கோயிலை வலம் வந்து கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு நடைபெறும் பாராலிம்பிக் போட்டிக்கான வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யும் தகுதி சுற்றுகள் தஞ்சாவூரில் நடைபெற்றது. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயம், தொடரோட்டம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகளில் 400க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர்.
2026ஆம் ஆண்டு நடைபெறும் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களை தேர்வு செய்யும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.